அன்புடன் கோல்ஸ் கிச்சன். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்பர் 8 என்னென்ன செய்யறோம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டாதான் நல்லா இருக்கும். அடுத்து வாசனைக்காக ஹோல் கரம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஸ்டார் அனீஸ் எடுத்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடியாக வதங்கினதும் ஒரு தக்காளி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்ததும் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். மசாலாவை நல்லா கலந்துட்டு எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்து 3 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்கறதுக்கு முன்னாடி வதக்கின வெங்காய தக்காளியை ஒதுக்கிட்டு முட்டையை சேர்த்துக்கலாம். அப்போ தான் முட்டை நல்லா தனித்தனியாக தெரியும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். மூணு முட்டையை சேர்த்துட்டு தேவையான உப்பு, தேவையான பெப்பர் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் இது கூட வேக வச்ச 2 கப் சாதம் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ்லேயும் இந்த ரெசிபி செய்யலாம். நான் சாதாரண சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா பொறுமையாக கலந்து விட்டுட்டு கடைசியாக நறுக்குன கொத்தமல்லி இலை தூவிட்டு இறக்கிடலாம். இந்த ரெசிபிக்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவைப்படாது. நம்ம ஏதாவது அப்பளம் இல்லைனா ரைத்தா ரெடி பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. முட்டை பிரியாணி டேஸ்ட்டில் ஒரு முட்டை சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். முதல்ல ஃப்ரூட்ஸ் வச்சிடலாம். நான் இன்றைக்கி பியர்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதில் விட்டமின்ஸ் அண்ட் டயட்ரி ஃபைபர்ஸ் இருக்குது. பியர்ஸும் ஆப்பிள் மாதிரியே ரொம்ப ஹெல்த்தியான ஃப்ரூட். அடுத்து தயிரில் கொஞ்சமாக உப்பும் கட் பண்ண வெங்காயமும் போட்ட ஆனியன் ரைத்தா அதையும் வச்சிடலாம். அடுத்து நம்ம செஞ்ச முட்டை சாதத்தையும் வச்சிடலாம். கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிடலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்பர் 8 ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.